ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பாட் அலர்ட். ஸோ இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்தது மிகவும் நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன லொக்கேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12th century டெம்பிள் நியர் திருப்போரூர் பக்கத்தில் இருக்குது. அது என்ன டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா செங்கல்மால் ஈஸ்வரர் டெம்பிள். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நானும் போனதில்லை. லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு கோ ஓவர் த அண்ட் அந்த டெம்பிளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது வரைக்கும் நிறைய டெம்பிள்ஸ் வீடியோஸ் கூட நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்பாட் அலர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸில் பாருங்கள், இனிமேல் லைக் லாங் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். உங்கள் சப்போர்ட் ரொம்பவே எனக்கு முக்கியம். அண்ட் டுடே வில் சி ஹவு த டெம்பிள் இஸ். ஸோ இங்கேருந்து நான் போரூர்லேருந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இட் நவ். ஸோ மோஸ்ட் ப்ராபர்லி இட் வில் டேக் 1 hour டு ரீச் த பிளேஸ். அங்கேருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஐ டோன்ட் ஹாவ் அ GoPro. வாங்கணும் எல்லாமே, பட் மை செல்லக்குட்டி. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். அண்ட் ஸ்டில் திருப்பூரூர் கூட ரோடு காலியாக தாங்க இருக்கும். அதனால பிரச்சனை இருக்காது. கேன் கோ. ஓகே, ஃபோன் வச்சோன்னா ஹெல்மெட்டே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மொத்தம் கரெக்டாக தான் இருக்கு. ரோடு காலியாக இருக்கு, அதனால பிரச்சனை ஜாலியாக போகணும். ஸோ இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு பி 7 months. ஆக்சுவலாக டிசம்பரில் எடுத்த டெலிவரி. அண்ட் இது வரைக்கும் 7,000 ஓட்டியாச்சு. ப்ரிட்டி குட் வெஹிக்கிள் தான் சொல்லணும். அண்ட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைவேல நீங்கள் 100 போனீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் 20 mileage வருது. அது வரைக்கும் போதும். ஸோ தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கு. பட் ஆஃப்டர் 2 years யூ கேன் லைக் ஓவராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தே ஷுட் ஹேவ் திஸ். கொஞ்சமாச்சு கதவை பற்றி எடுக்கணுங்க. சரி, கொஞ்சம் தூரம் அதை கொஞ்சம் மேலே ஊட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பைபாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே யூ வில் ஹேவ் சம்திங். ரொம்ப டிராஃபிக்காலாம் இருக்கும். காலையில போக வேண்டியது, பட் கொஞ்சம் டிசிலா இருந்தது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் வெட். ஸோ உங்களோட ஃபேவரட் பைக் என்னங்க? எனக்கு ஒரு 5 years தான் பார்த்தீங்கன்னா Z800 மேலே க்ரஷ் இருந்தது. அப்புறம் மாடல் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் Z900 வந்தது. ஆனால் என்னால் வாங்க முடியல. 2019 ட்ரை பண்ணிட்டு வாங்கணும்னு. அப்புறம் 2023 தான் முடிஞ்சது. ஸோ 2019 ஒன் ஆஃப் மை ஒர்ஸ்ட் இயர் தான். ஆஹா, ட்ரிசில் ஆகுதுங்க. இப்போதான் வாயை திறந்தேன். சரி, ஓகே. ஸோ இங்கே கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிடுறேன். பிகாஸ் இங்கே காப்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். சும்மாவே நோண்டுவாங்க. பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இருக்குன்னு. ஸோ இதுதான் விஷ்ணு தீர்த்தம் குளம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் கோயிலுக்கு தண்ணிலாம் எடுத்து தருவாங்களாமா. ஃபுல்லாக தாமரை தாங்க இருக்குது. அண்ட் இதுதான் கோயில். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் டெம்பிள். ஸோ 12th century டெம்பிள். சரி, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ரோட்டில் மேலேயே வருது. கிளம்பப்போங்க ரோடு மேலேயே வந்துடுது. ஸோ டெம்பிளை பார்த்தாவே தெரியுது, ரொம்ப பழகான டெம்பிள். ஸோ கைண்ட்லி தே ஆர் ரெனோவேட்டிங் இட். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் எதுவுமே இல்லை. ஸோ கோபுரமே இல்லாத ஒரு டெம்பிள் தான் ஆக்சுவலாக. இது வந்து 12th century சோழா பீரியடில் கட்டினதாக சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக.
ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நான் போன டைம் பார்த்தீங்கன்னா தே ஹேட் சம் பூஜா அண்ட் ரொம்பவே தரிசனம் ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்டாக நான் போகிறப்ப நடராஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதி பூஜை ஆஸ் வெல் அஸ் சந்தனத்தில் பூஜை பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப பெரிய பூஜையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் நடராஜர். ஸோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காமல் இந்த டெம்பிளை நீங்கள் கேளம்பாக்கம் இல்லைன்னா சென்னை பக்கத்தில் இருந்தாலும் இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடச்சிது இந்த டெம்பிள் போனவங்க. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த விபூதி அபிஷேகம் பார்க்குறேன். ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான். ஸோ நீங்கள் சப்போஸ் கேளம்பாக்கம் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள்.